ப்ரிலிம்ஸில் வந்து அதான் 6th to 12th புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க இப்போ 6th to 12th புக் 7th புக் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து வெளியில் ஏதோ ஒரு மெட்டீரியல் ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்கட்டுமே, அது வேண்டாம். அது வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ண வேணாம். ஒரு ஆஃப் தான் வந்துச்சு, அதனால் நான் வருமா வராதான்னு ரொம்ப டவுட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து உள்ளே வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சப்ஜெக்ட் புக்ஸ் என்னென்ன படித்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த ப்ரைம் டைம் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தெளிவாக அந்த ஸ்டாட்டிக் போர்ஷனை ஸ்ட்ராங் ஆக்கிடணும். அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் அது எதுவுமே மாற போகிறதில்ல, ஸ்டாட்டிக் போர்ஷன் மாறவே போகிறதில்ல. அலாவுதீன் கில்ஜி ஆக்சுவலாக ஸ்கூல் புக்ஸ்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்கிறோம், ஆனால் எந்த இன்ஸ்டியூஷனுமே அப்படி எனக்கு சேர்த்து கிளப் பண்ணி சொல்லி தரல. அதனால நான் இந்த தப்பு பண்ணேன். ஆனால் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து இப்போது நடந்த குரூப் 1 சர்வீசஸ் 2022 வந்து ஸ்டேட் ரேங்க் 6 வாங்கியிருக்கேன். என் பேர் பிரியதர்ஷினி தாமோதரன். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து இந்த குரூப் 1 சர்வீசஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு கரெக்டாக 3 months ஃபஸ்ட்டு ஷெடியூலாக இருந்தது. ஜானில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, ஏப்ரலில் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. நான் குவிட் பண்ணிட்டு வந்த உடனே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 monthsல நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா வந்து நமக்கு செல்ஃப் டவுட்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அப்போது நம்ம வந்து 3 monthsல நமக்கு வந்து நம்மளால் முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு கொஷினுக்கு படிச்சிடலாம். அதுதான் நான் பண்ணேன். அப்போது நமக்கு வந்து அந்த நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஒரு டெசிஷன் வந்துட்டோம், டிஎன்பிசிக்குள்ளே படிக்க போகிறோன்னு வந்துட்டோம், அதுக்கு மேலே செகண்ட் தாட்ஸ் வேண்டாம். அதனால நான் வந்து அப்போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணால் ஓகே. நம்ம இப்போ நம்ம புலம்பிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கொஷின் படிக்கலாம். அதான் புலம்பிட்டு இருக்காதீங்க. இது சிஸ்டம் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம படிக்கணுமா, இவ்வளோ கொஷின்ஸில் நம்ம கிளியர் ஆகுமா, நமக்கு பெரிய ப்ளஸ்ஸே நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களா, அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே அது ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. நமக்கு வந்து இவ்வளோ நாள் ரீகால் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு எங்கேயாவது நமக்கு ஞாபகம் நமக்கு கான்ஷியஸாக தெரியாது, ஆனால் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் படிச்சிருப்போம், அது நமக்கு அன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம படித்தது தான் நம்ம கை கொடுக்கும். சும்மா படிக்காமல் போய் எழுதுனா அது ஸ்மார்ட் ஒர்க்கே இருக்காது. அப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கணும். இந்த ஜேர்னியே நமக்கு வந்து எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கும். நம்ம இந்த தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஒரு கொஷின் நமக்கு வந்து இது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருப்போம். நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஷின்ஸ் கேட்கும்போது கூட அந்த கொஷின் நம்ம பார்த்துருப்போம். அந்த கொஷின் நமக்கு ஒரு 1 month பீரியடில் மறந்து போயிருக்கும், நம்ம கரெக்டாக ரீகால் ஆகாது. ஆனால் அந்த கொஷின் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு அறியாமலே அந்த கொஷின் நம்ம கரெக்டாக போடுவோம். அது லக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் நான் இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்காக பார்க்குறேன். நமக்கு வந்து படித்தா அது எந்தாவது ஒரு இடத்துல நம்ம கை கொடுக்கும். எல்லாமே லிங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், லிங்க் பண்ணி படிக்கணும். நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ்க்கு வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து சேர்த்து வந்து படிக்கணும். அதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நமக்கு வந்து எந்த இன்ஸ்டியூஷனுமே ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸு சேர்த்து நடத்துறது இல்லை. ஆனால் நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்து படிக்கிறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. இது நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண. மெயின்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த 3 monthsல என்னால் அடாப்ட் பண்ண முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் எழுதும் போதே நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற அளவுக்கு நமக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அவங்க ஒரு கேள்வி இப்போ நமக்கு வந்து இப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக நமக்கு என்னென்னலாம் யோசனை வருது, அந்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்டை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம். நம்ம கற்பனை பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் எழுதுறதை நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறோம். அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறத நம்ம வந்து கீ ஃபேக்ட்ஸாக சப்ஹெட்டிங்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம். அப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் ஃபேக்டை நம்ம ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம வந்து மெயின்ஸில் எழுத போகிறோம். அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டை நம்ம நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி அதை எழுத போகிறோம். ஸோ அப்போ அதனால் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் நம்ம சேர்ந்து படிக்கிறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நமக்கு மெயின்ஸை வந்து கண்டென்ட் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் இருக்கிற டைமில் நீங்கள் 3 months தான் புதுசு அப்படின்ற பட்சத்தில் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக படிங்க. ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்க்கு தான் நான் எலிஜிபிள், நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்க்கு தான் நான் வந்து அப்போ தான் எனக்கு 21 years, அப்போ தான் எனக்கு ஒரு டிகிரி கையில் கிடைக்கும், அப்போ தான் நான் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. மெயின்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்ஸ் யாரும் எழுதுனா அதை எடுத்து பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை சேர்த்து படிங்க. அதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. நான் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக படித்தேன், மெயின்ஸ்க்கு தனியாக படித்தேன். ஏன்னா எந்த இன்ஸ்டியூஷனுமே அப்படி எனக்கு சேர்த்து கிளப் பண்ணி சொல்லி தரல. அதனால் நான் இந்த தப்பு பண்ணேன். ஆனால் நான் வந்ததுக்கப்புறமே ஆக்சுவலாக இது வந்து ரெண்டும் சேர்த்து படிச்சிருந்தா இன்னும் எஃபெக்டிவாக என்னால் மெயின்ஸில் டெலிவர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் மெயின்ஸில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த கண்டென்ட் என்னால் டெலிவர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிங்க. இதுதான் நல்ல ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி படிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்னமோ அது
அதுதானே நம்ம பார்க்கணும். அப்போ 3 monthsல நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள். 3 months வந்து ஒருத்தவங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து வேரி ஆகும். ஒருத்தவங்க 4 hours படிப்பாங்க, ஒருத்தவங்க 8 hours படிப்பாங்க. அப்போ நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான். நான் இந்த இன்ஸ்டியூஷனில் போனால் கிளியர் பண்ணிட முடியுமா, நான் இந்த சப்ஜெக்ட் படித்தா கிளியர் பண்ணிட முடியுமா, அந்த மித்து வந்து அதுக்கு கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களோட மைண்ட் செட் வேரி ஆகுது, ஒருத்தவங்களோட ஸ்கில் செட் வேரி ஆகுது. அதனால அந்த இன்ஸ்டியூஷன், சொசைட்டி, சிஸ்டம் இதுதான் வந்து நமக்கு வந்து டிமாண்ட் பண்ணுது. அப்போது சிஸ்டம் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் 4 hours முடிஞ்சால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சால் சூப்பர். நம்மளால் 6 hours படித்து அதை டெலிவர் பண்ண முடிஞ்சால் ஓகே. நம்மளால் 8 hours பண்ண முடிஞ்சால் ஸ்டில் இட் இஸ் எக்ஸலண்ட். அதனால நம்ம வந்து நமக்கு சிஸ்டம்க்கு நம்ம எவ்வளோ நேரம் நம்ம எடுத்து படிக்கிறோமோ அவ்வளோ நேரம் நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கணும். அந்த 150 கட் ஆஃப்க்கோ 160 கட் ஆஃப்க்கோ 140 கட் ஆஃப்க்கோ நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கணும். அந்த ஜஸ்டிஸ் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர். அந்த ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு சில பேருக்கு 4 hours டைம் எடுக்கும், சில பேருக்கு 5 hours டைம் எடுக்கும். அதை நம்ம வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது ஒருத்தவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜீன்லேயே அது வரும். சில பேர் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவாங்க, சில பேர் ஃபாஸ்ட்டாக வந்து கெப்பாசிட்டி இருக்கும், சில பேர் ஸ்லோவாக ரீட் பண்ணுவாங்க. ஸ்லோவாக ரீட் பண்ணாலும் சர்வீஸ் வாங்க முடியும், ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறவங்க மிச்ச நேரம் வேற எங்கேயும் ப்ரொடக்டிவாக வேற எங்கேயும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அந்த நேரத்தில் நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் இதுக்கு எடுத்துகிட்டு வந்து இதுக்கு செலவு பண்ணுங்கள். அட் தி எண்ட் எல்லாருக்குமே அந்த மேஜிக் மூமெண்ட்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் இதான் ரெக்வயர் பண்ணுது அப்படின்னா நம்ம அதுக்கான ஃபோக்கஸை மட்டும் போட்டுட்டு நம்ம 8 hours போடுறதுனால நம்ம வந்து அங்கே வந்து நம்ம இவ்வளோ படிக்கிறோமே இவ்வளோ பண்ணுறோமே அப்படின்னு நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அவங்களுக்கு 4 hours அது வருது, நமக்கு 8 hours அது வருது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த ஸ்கில் செட் நமக்கு கம்மியாக இருக்குன்னா நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அதனால் மற்றவங்க பண்ணுறதும் நம்மளும் பண்ணணுன்றது நம்ம பண்ணலாம். ஆனால் நமக்கு செட் ஆகுமா நம்ம ஃபஸ்ட்டு டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கணும். நம்ம இந்த டாப்பர் பார்த்தோம், இந்த ஸ்ட்ராட்டஜி நான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, அது ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். 200 ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தெரியும்னா 200 ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரே இண்டிவிஜுவலால் அப்ளை பண்ண முடியாது. நமக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிரைவ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நமக்கு அது சிலது தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் ஃபஸ்ட்டு ரீடிங்லேயே சூப்பராக கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்க, சில பேருக்கு செகண்ட் ரீடிங்கில் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து சில பேருக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒன்று நம்ம தான் எவால்வ் பண்ணணும். சப்போஸ் நமக்கு இந்த ப்ராசஸில் நமக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகாமல் நமக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம புதுசாக நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூனிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, காமன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களை பார்த்து காப்பி அடித்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதோ ஒன்று நமக்கு அந்த 140 கட் ஆஃப் 150 கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். அதுக்கு நமக்கு வருதா, நம்மளால கெப்பாசிட்டி வருதா, 8 மணி நேரம் படித்தாலும் சரி, 2 மணி நேரம் படித்தாலும் சரி, 3 மணி நேரம் படித்தாலும் சரி, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு படிக்கிறோம். நமக்கு வந்து சப்போஸ் நமக்கு 3 hours படிக்க முடிஞ்சதுன்னா 3 hours மெயின்ஸ்க்கு போடுங்க, 3 years மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் உங்களால் கிராக் பண்ண முடியும். அதுதான் வந்து ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். நான் சப்ஜெக்ட் புக்ஸ் என்னென்ன படித்தேன் அப்படின்னா 6th to 12th புக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணேன். 6th to 12th புக்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஏப்ரலில் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் பெரிய லாக்டவுன் வந்ததுனால பெரிய பிரேக் இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட்லேயே இல்லை, நான் வந்து ரொம்ப டிவேட் ஆகிட்டேன். அதனால என்னால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்போ ரொம்ப கவர் பண்ண முடியல. ஆனால் பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் என்னால் பார்க்க முடியல. ஆனால் நான் வந்து எப்பயுமே ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டைனமிக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாலும் மேட்ச் பண்ணவாது அது ஹெல்ப் பண்ணும். அதனால் ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து அதான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த ப்ரைம் டைம் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தெளிவாக அந்த ஸ்டாட்டிக் போர்ஷனை ஸ்ட்ராங்காக ஆக்கிடணும். அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் அது எதுவுமே மாற போகிறதில்ல, ஸ்டாட்டிக் போர்ஷன் மாறவே போகிறதில்ல. அலாவுதீன் கில்ஜி அந்த வருஷத்தில் தான் உள்ளே வந்திருப்பார். பாலிட்டி, லோக்சபா, ராஜ்யசபானா அந்த அத்தனை மெம்பர்ஸ் தான் அதில் இருக்க போகிறாங்க. அது மாறவே போகிறதில்ல. சப்போஸ் நம்ம புதுசாக ஏதாவது மாற்றி கேட்டாலும் நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனை வச்சு மேட்ச் பண்ணி அந்த கொஸ்டினை மேட்ச் பண்ணிவிட்டு நம்மளால் ஆன்சர் அட்லீஸ்ட் எழுதவாது முடியும். ஒன்றுமே தெரியாமல் அப்ரப்டாக விட்டுட்டு வர்றதுக்கு எழுதவாது நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ ஸ்டாட்டிக் போர்ஷன் புரிஞ்சால் தான் கரண்ட் அஃபேர்ஸே புரியும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் எடுத்து படித்தா புரியவே முடியாது. ஸ்டாட்டிக் போர்ஷனை படிச்சுட்டு லோக்சபாவில் இதெல்லாம் நடக்குது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது ஸ்டாட்டிக் போர்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு லோக்சபானா என்ன, எவ்வளோ மெம்பர்ஸ், இதெல்லாம் படித்தா தான் நமக்கு அது வந்து ரிலேட்டிவாக அப்ளை பண்ண முடியும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணேன். ஆனால் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ரொம்ப படிக்கலை, எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணல, ஸ்டாட்டிக் போர்ஷன் நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஒரு போர்ஷன் கூட விடலை. ஃபிசிக்ஸ்
மேக்ஸும் படித்தேன், கெமிஸ்ட்ரி படித்தேன், பாட்னி, ஜுவாலஜி, லைட்டாக சின்னதாக எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு டச் பண்ணேன். எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு டச் பண்ணேன். எக்கனாமி கூட டச் பண்ணேன். எல்லாமே டச் பண்ணேன். எதுவுமே ஃப்ரீயாக விடலை. கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தேன், கொஞ்சமாக பார்த்துட்டு போனேன். கொஞ்சமாக பார்த்துட்டு போயிட்டதுக்கப்புறம் என்னால் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அதனால தான் ப்ரிலிம்ஸ்க்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து பார்டர் கட் ஆஃப் தான் வந்துச்சு. அதனால் நான் வருமா வராதான்னு ரொம்ப டவுட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து உள்ளே வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராங்காக பாருங்கள். மித்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்கணும். இது வந்து நியூட்ரலாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் 8 hours படிச்சுட்டு இருப்பேன், மித்த சப்ஜெக்ட்டை நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நியூட்ரலாக எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபேவரட் சப்ஜெக்டில் 10 on 10 எடுக்கணும். மித்த இருக்கிற சப்ஜெக்டில் 8 on 10 எடுக்கணும். அது வந்து 0 on 10 எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. 8 on 10 எடுக்கணும், இல்லை 6 on 10 அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட பரவாயில்ல. பிடிச்ச சப்ஜெக்டில் நல்லா பண்ணுங்கள், ஆனால் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முச்ச ஆவரேஜாக இருக்கிற சப்ஜெக்டில் வந்து ஒரு அளவுக்கு அது டீசன்ட் ஸ்கோர், ஒரு 10 கொஷின் வந்ததுலாம் அதில் 6 நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் ஓகே தான். அந்த மாதிரியாவது நம்ம வந்து ஓரளவுக்காவது மேக்கப் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 6th to 10th புக்ஸ் வந்து தாராளம். அது போக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கம்பைலேஷன் மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே போதும். இல்லை நியூஸ் பேப்பரில் கரண்ட்டாக தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன வருது, ஹெட்லைன்ஸ், தினமலர், தினத்தந்தி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் இதுதான் கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ வைஸ் பிரசிடென்ட் யார் இருக்கா, பிரசிடென்ட் யார் இருக்கா, சீஃப் ஜஸ்டிஸ் மாற்றிருக்காங்க, அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் யார் இருக்கா, அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக நீங்கள் நிறைய பார்த்துக்கணும். செஸ் ஒலிம்பியாட் இப்போ வருது, அப்போ செஸ் ஒலிம்பியாட் பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ செஸ் ஒலிம்பியாட் பற்றி நம்ம நல்லா படிக்கணும். அப்போ செஸ் ஒலிம்பியாடோட ஹிஸ்ட்ரி என்ன, செஸ் ஒலிம்பியாட் எங்கே நடந்தது, மகாபலிபுரம். அப்போ மகாபலிபுரமோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா, எந்த இயரில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது, அந்த மாதிரி. இது வந்து பேக்வர்ட் ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரி சோர்ஸ் எடுத்து அது என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ்மே எங்கே லிங்க் ஆகுது, ஸ்டாட்டிக் போர்ஷன் கூட தான் லிங்க் ஆகுது. அப்போ நீங்கள் யுனெஸ்கோ, மகாபலிபுரம், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இந்த இயரில் நீங்கள் முன்னாடியே ஸ்டாட்டிக் போர்ஷனில் படித்து வச்சிருந்தீங்கன்னா அழகாக லிங்க் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷனை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். சிஏஜி நம்ம இது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எப்படி மாற்றுவாங்க நம்ம முன்னாடியே ஸ்டாட்டிக் போர்ஷனில் படித்து வச்சிருந்தா ஒன்லி ஒன் அப்டேஷன், இவங்க தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு நம்ம பேர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். பிரசிடென்ட் எலெக்ஷன் முன்னாடியே ஸ்டாட்டிக் போர்ஷனில் படித்து வச்சிருந்தோம்னா இவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணால் அது மட்டும் போதும். அதுதான் மெயின்ஸில் வந்து இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கிறதுனால பிரசிடென்ட் எலெக்ஷன் நமக்கு கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் இருக்காங்க அதை ஹைலைட் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன ஆர்டிக்கல் இருக்குது, என்ன ப்ராசஸ், ரோல்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸ்டாட்டிக் போர்ஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா மெயின்ஸ்க்கும் நீங்கள் அதை அழகாக அப்ளை பண்ணிடலாம். இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதோட ஒரு 80% எஃபர்ட் மெயின்ஸ்க்கு போட்டாலே போதும். அதனால் ப்ரிலிம்ஸ் தான் வந்து கோர் தான் ப்ரிலிம்ஸ். அதனால் அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ரிலிம்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு படிச்சிருந்தாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் நம்மளால் அந்த ஸ்டேஜ்க்கே போக முடியாது. அதனால் ப்ரிலிம்ஸ் வந்து அது ஈஸியாக நினச்சிக்காதீங்க. அது ஆக்சுவலாக ஒரு ரிஜெக்ஷன் ப்ராசஸ் தான், யார் ஃபிட்டோ எடுக்கிற ப்ராசஸ் தான். அப்போது அதை ஈஸியாக நினச்சிக்காதீங்க. அதில் வந்து அவ்வளோ பேரில் நம்ம ஃபிட்டுன்னு நிரூபிக்கிறது தான் பெரிய விஷயமே. ஏன்னா மெயின்ஸ் வந்து 2000 பேருக்குள்ளே கொஞ்சம் ஈஸி தான் அதை நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் எழுதுகிற பேரில் நம்ம ஃபிட்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்கில் தேவைப்படும். அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த ஸ்கில் கஷ்டம் கிடையாது, ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நமக்கு வந்துடும். அந்த ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுவும் ஈஸியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து OMR ஷீட்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. OMR ஷீட்ஸில் வந்து கரெக்டாக பண்ணணும். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், மெமரி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், ரீகால் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோ கரெக்டாக நமக்கு இருக்கணும். கொஷின்ஸ் பார்க்கும்போது இன்கரெக்ட், கரெக்ட், ராங், ரைட் எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். இது எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு கோஹரண்ட்டாக நீங்கள் ஒரு ஃப்ளோவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஷீட்டை டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஷீட்டில் நான் வந்து இதை மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் அந்த ஷீட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம். லாஸ்ட்டில் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஷீட்டை ஒரு தடவை எடுத்து வாசிச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா மிஸ்டேக்ஸ் தான் நம்மளோட பெரிய டீச்சரே, நம்மளோட மிஸ்டேக்ஸ் தான். அந்த மிஸ்டேக் நம்ம செல்ஃப் மிஸ்டேக். அப்போ நம்ம அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு டீச்சராக இருக்கணும். அப்போ அந்த மிஸ்டேக்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அது எல்லாமே எடுத்து படிச்சுட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெயின்ஸில் வந்து யூனிட்ஸ்லாம், மேக்ஸில் வந்து யூனிட்ஸ்லாம் விடுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர், அது விட்டுருவோம். நம்ம
கரெக்டாக நம்ம 17 மட்டும் எழுதிடுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் விட்டுருவோம். அப்போது ரைட் யூனிட்ஸ் அட் த எண்ட் வித்தவுட் ஃபெயில் அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மறக்காமல் இங்கே எழுதிட்டு வருவேன். இதெல்லாம் ரிமைண்டர் மாதிரி, எப்படி நம்ம அலாரம் வச்சு ரிமைண்டர் பண்ணிட்டு இருக்கோமோ மைண்டுக்கு இதெல்லாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு கரெக்டாக போயிட்டு எழுதிட்டு வாங்க. 1 hour முன்னாடி தயவு செஞ்சு எதுவுமே திருப்பி படிக்காதீங்க. கூலாக காமாக இருங்க, கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்ச உடனே நமக்கு எந்த ப்ரெஷர்னாலும் வெளியில் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் கத்த வேணாம், கூலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் தலைக்கீழே வந்தாலுமே நீங்கள் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். 45 minutes to 50 minutes முன்னாடியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இப்போ ஒரே பேரில் 2-3 இப்போ சென்ட் மேரிஸ், சென்ட் ஜோசப்னு 2-3 ஸ்கூல்ஸ் இருக்கலாம், சென்ட் ஆனஸ்னு 2-3 ஸ்கூல்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களோட லொக்கேஷனில் நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷனில் இப்போ QR ஸ்கேனரோடவே வருது. அந்த லொக்கேஷனில் நீங்கள் கரெக்டாக இந்த எக்ஸாம் சென்டரில் தான் நான் போய் எக்ஸாம் எழுத போகிறேன் முன்னாடி நாளே போய் பார்த்துட்டு வந்துருங்க. முன்னாடி நாளே பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லை நம்ம ஆட்டோவில் தான் போகணுமா, இல்லை ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பஸ் ஃபேருக்கு இல்லை ஆட்டோ ஃபேருக்கு எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு 1/2 hour to 45 minutes முன்னாடியே அதுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா 1 minute லேட் ஆனால் கூட உள்ளே விட போகிறது இல்லை. அதனால் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பியூரோக்ராட்டாக மாற போகிறோம். ஸோ அதனால் நம்ம தான் சீக்கிரமாக இருக்கணும். அதனால் சீக்கிரமாக முன்னாடியே போயிடுங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக போனீங்க, லேட்டாக போனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வரும், காமாக இருக்க முடியாது, நிறைய கொஷின்ஸ் மறக்கும். போயிட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிற 10 கொஷின் தப்பாக தான் போடுவோம். எதுக்கு நமக்கு எல்லாமே கவுண்ட்டு, ஒரு கொஷினும் கவுண்ட்டு. ஸோ காமாக போங்க, 1 hour பிஃபோர் போங்க, கூலாக போயிட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளியில் அமைதியாக எந்த டிஸ்கஷனும் பண்ண வேணாம், அமைதியாக வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு எழுந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு அஃபிஷியல் கீ பாருங்கள், +or-5 வச்சுட்டு அஃபிஷியல் கீழே நமக்கு ஒரு அளவுக்கு கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கட் ஆஃப் கிளியர் ஆகலைனாலும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு ஜேர்னி. இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிளியர் ஆச்சுன்னா சூப்பர் குட். கிளியர் ஆகலைன்னா நெக்ஸ்ட் அட்டம் நீங்கள் எழுதும் போது இந்த மெயின்ஸோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நான் மெயின்ஸ் போயிட்டேன். நான் எந்த நம்பிக்கையில் போனேன்னா வந்தால் நான் மெயின்ஸ்க்கு சூப்பராக கொடுப்பேன், வரலன்னா நான் நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸ்க்கு நான் இப்போலேருந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி லேட், இந்த சிஸ்டம்க்கு ஆல்ரெடி நான் லேட்டாக வந்திருக்கேன். அதனால் ஒரு டேவும் எனக்கு கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கிளியர் ஆகுதோ ஆகலையோ நான் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நான் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் வந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் நான் ரிசல்ட்டுக்கு நான் வந்து வரி பண்ணலை. நான் வந்து நீங்கள் வந்தால் ஹாப்பி, நான் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். வரலனாலுமே ஏன்னா ரொம்ப பார்டரில் இருந்தேன். நிறைய பேர் அவ்வளோ கட் ஆஃபோட கான்ஃபிடென்ட்டாக வந்து சேரும் போது நான் பயத்தோடு தான் போய் சேர்ந்தேன். அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, வரலனா இது எனக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்க போது, நான் வீட்டில் அதை சொல்லலை, நான் மனசில் நினச்சிட்டு நான் வந்து வரலனா நான் கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் இயருக்கு நான் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா அப்போ புதுசாக ஹேண்டில் பண்ணி அப்போ மெயின்ஸில் குவாலிஃபை ஆகாமல் நெக்ஸ்ட் இயர் இன்னொரு அட்டெம்ப்ட் என்னால் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வந்து முன்னாடியே வருதோ வரலையோ நான் மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஓடிட்டே இருக்கணும், ரேஸில் போயிட்டே இருக்கணும். ரேஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம அந்த ஃப்ளாகை போய் ரீச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு மேஜிக் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ரேஸில் ஓடிட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கூல் புக் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் 6th to 12th ஆக்சுவலாக ஸ்கூல் புக்ஸ்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்கிறோம். ஆனால் 6th to 12th அவ்வளோ கண்டென்ட் இருக்குது படிக்கிறதுக்கு. அது வந்து சொல்ல போனால் அந்த சிலபஸோட கண்டென்ட் எல்லாமே கவர் ஆகிடும். வானத்துக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் அவ்வளோ சேர்ந்தது தான் அந்த கண்டென்ட். அதை தாண்டி கண்டென்ட்டை நம்ம வெளியில் தேடுறதுக்கான இதுவே இல்லை. நம்ம தேடலாம், கண்டென்ட் நம்ம வெளியில் தேடலாம். முதல்ல அதை நம்ம 100% வச்சுருக்கணும். அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் போது அதை படிக்கிறதுக்கே நமக்கு 3 yearsக்கு மேலே ஆகிடும். அதை நம்ம கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு படித்து அனலைஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் ஒர்க் பண்ண வேணாம். அதில் இருக்கிறது நம்ம புரிஞ்சுட்டு படிச்சுட்டா போதும். ரிசர்ச் ஒர்க் பண்ண வேணாம். நம்ம எதுலையுமே ஸ்பெஷலைசேஷன் ஆக வேணாம். ஜியாகிரஃபியில் ஸ்பெஷலைசேஷன் ஆக வேணாம், பாலிட்டி ஸ்பெஷலைசேஷன் ஆக வேணாம், ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம 6th to 12th புக்குன்னு அவ்வளோ ஈஸியாக நம்ம அது ஆக்சுவலாக 1 செகண்டில் நான் சொல்லிடுறேன். அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ். அதில் அவ்வளோ புக்ஸ் இருக்குது. அதை அடுக்கி வச்சா 2 ஸ்லாபு பத்தாது. அவ்வளோ புக்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக படித்து முடிக்கவே ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். அதை படித்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி தான் அதுவே. அதனால் 6th to 12th புக்ஸ்னு அவ்வளோ ஈஸியாக நினைக்க வேணாம். அதை தாண்டி சோர்ஸ் வந்து லிமிட்டட் சோர்ஸ் வச்சுக்கோங்க. லிமிட்டட் சோர்ஸை ரீகால் பண்ணிகிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த லிமிட்டட் சோர்ஸில் நம்ம எவ்வளோ ரீகால் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கை கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் திருப்பி லக்ஷ்மிகாந்த் புக்குக்கு போனாலுமே, பாலிட்டிக்கு திருப்பி நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்குக்கு போனாலுமே மறுபடியும் அதே கண்டென்ட்டாக ரிப்பீட் ஆக போகுது.
அப்போ ஒரே கண்டென்ட்டை மறுபடியும் ரீகால் பண்ணிட்டு இருங்க. நான் உண்மையாக லிட்ரலாக நான் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்கு நான் எடுக்கல. நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் பார்த்தேன். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி நான் ஒரு குட்டியாக நான் ஒரு கம்பைலேஷன் வச்சுருப்பேன். அந்த பாலிட்டியில் சைடாக ஸ்கூல் புக்ஸில் சைட்லேயே எழுதிட்டே வச்சுருப்பேன். இப்போ இது நம்ம ஏதாவது மிஸ் ஆயிருந்தது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சைடில் எழுதி வச்சிருப்பேன். அதை தான் மறுபடியும் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். 6th to 12th புக்ஸ் முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் நமக்கு 3 yearsக்கு மேலே ஆகிடும். கரெக்டாக சூப்பராக புரிஞ்சுட்டு படிக்கணும். ஏன்னா சயின்ஸ் கண்டென்ட்டே அவ்வளோ இருக்குது. அதனால அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க வேணாம். அதை படித்தாலே நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேச முடியும். நீங்கள் ஒரு பிரசிடென்ட் கொடுத்தாலும் ஒரு டாபிக் கொடுத்தாலும் பேச முடியும், வைஸ் பிரசிடென்ட் கொடுத்தாலும் பேச முடியும், ஜியோகிராஃபி ரிலேட்டட் டாபிக் கொடுத்தாலும் பேச முடியும். அது ஆல்மோஸ்ட் அவ்வளோ இருக்குது அந்த கண்டென்ட்டில். அதனால 6th to 12th புக்ஸ்னு அவ்வளோ ஈஸியாக நினைக்க வேணாம். அதை தாண்டி சோர்ஸ் வந்து போகலாம். நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது, தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது இந்த யூனிட் 8 யூனிட் 9க்கு கம்பைலேஷன் ஏதாவது இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டிருந்தாலும் இதில் நீங்களே ஏதாவது கம்பைலேஷன் ரெடி பண்ணியிருந்தாங்களா அதை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இதுலேயே அவ்வளோ இருக்குது, அவ்வளோ புக்ஸ் இருக்குது. 2 ஸ்லாப் எடுக்கிற அளவுக்கு புக்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பாருங்கள், அதை படிச்சுட்டு அதை ஸ்ட்ராங் ஆகுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் போயிட்டு அப்பயுமே நீங்கள் 6th to 12th புக்ஸ் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். அது போக உங்களுக்கு டைமே இருக்காது. அது போக டைம் இருந்தால் மேபி கம்பைலேஷன் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் இது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இது போக மேக்ஸ் படிக்கணும், ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், OMR ஷீட்டில் ஷேட் பண்ணணும், அந்த 3 yearsல நம்ம மெயின்டைன் பண்ணுறோமான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அவுட் சோர்ஸுக்கே போகணும், வெளியில் இருக்கிற புக்குக்கே போகணும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம PhD வாங்கி முடிச்சிருவோம். அதனால் நம்ம வந்து இது ப்ரிலிம்ஸ்க்கு இது லிமிட்டட், இதுவே போதுமானது. இதை படிச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக டெலிவர் பண்ணுறோம். அதான் தெரியாத கொஸ்டின் தப்பு பண்ணால் கூட மனசு உறுத்தாது. தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா அவ்வளோ உறுத்தும். அப்போ தெரிஞ்ச கொஸ்டின் புக்குள்ளேருந்தே வரும். அது நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதில் மாஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் அவுட் சோர்ஸ் புக் தேடிக்கலாம். அதனால் 6th to 12th புக்ஸ்ன்னு நீங்கள் வந்து ஈஸியாக நினச்சிடாதீங்க. ப்ரிலிம்ஸில் வந்து அதான் 6th to 12th புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க இப்போ 6th to 12th புக் 6th 7th புக் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து வெளியில் ஏதோ ஒரு மெட்டீரியல் ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்கட்டுமே, அது வேண்டாம். அது வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ண வேணாம். ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம், ஒரு மாதத்துக்கு இதான் என்னோட ஷெடியூல், அந்த ஷெடியூலை மாற்றாதீங்க. 6th to 12th போயிட்டு இருக்கும் போது அந்த ஷெடியூலோட நடுவில் இன்டர் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஃப்ரீ மெட்டீரியலோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனை நீங்கள் பார்க்குறீங்களோ நடுவில் ட்ராக் மாதிரி அதுக்கு போயிடுவோம். நடுவில் வந்து அந்த இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருக்கிறது அப்படியே ட்ராக் மாதிரி போயிடுவோம். அதை பண்ணாதீங்க. நம்ம ஒரு ஷெடியூல் 1 monthக்கு இதான் ஷெடியூல் இருக்குது, 6th to 12th புக்ஸ் தான் நான் படிக்க போகிறேன்னா அந்த புக்கை வாங்குறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அந்த புக்கில் எப்படி பண்ணுமோ நடுவில் ஏதாவது ட்ராக் மாதிரி, இல்லை நடுவில் என் ஃப்ரெண்டு இந்த சோர்ஸ் அவனோட ஒருத்தவங்களுக்கும் யூனிக்காக நோட்ஸ் இருக்கணும். நோட்ஸ் இல்லையா, புக்கை வச்சு படிச்சுக்கோங்க. மற்றவங்களோட நோட்ஸ் வாங்கி படிக்காதீங்க. அது வந்து அவங்களுக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. அதனால் அவங்க நோட்ஸ் இல்லையா, சூப்பராக இருக்கும் புக்கில், அந்த புக்கில் வச்சு படிச்சுக்கோங்க. புக்கில் அழகாக டிஸ்கிரிப்டிவாக இருக்குது. அது மறுபடியும் நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. நோட்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கணும். அப்படி நோட்ஸ் எடுக்க நமக்கு நோட் மேக்கிங் ஸ்கில் இல்லையா, புக்லேயே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, புக்லேயே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புக்லேயே அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. ரெட் கலர்லையோ இல்லை ஒரு வயலட் கலர்லையோ வேறு பென் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. டைம் இருந்தால் நோட்ஸ் எடுக்குங்க. எனக்குலாம் டைம் இல்லை, நான் 3 months தான் படித்தேன். அதனால் நான் வந்து நோட்ஸ்லாம் தனியாலாம் எடுக்கல. நான் வந்து ரெட் பென்லாம் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வருவேன். பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2னா அதிலே லைட்டாக மார்க் பண்ணிப்பேன். அதுதான் பண்ணிட்டு இருப்பேன். நடுவில் ட்ராக் மாதிரி போயிடாதீங்க. ட்ராக் மாதிரி போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நிறையா வந்து இந்த மெட்டீரியல் இங்கே இருக்குது, அந்த மெட்டீரியல் அங்கே இருக்குது நிறையா சொல்லுவாங்க. ட்ராக் மாதிரி போயிடாதீங்க. ஒரே கன்சிஸ்டண்ட்டாக அவ்வளோதான். இந்த ஒரு 60 daysக்குள்ளே நமக்கு இருக்குன்னா 60 daysல இந்த புக்கு தான் நான் படிக்க போகிறேன். இதை தாண்டி எனக்கு எவ்வளோ 1 லட்சம் போட்டு ஃப்ரீயாகவே கொடுக்கட்டுமே, வேண்டாம். இதுதான் நமக்கு கொஷின் பேப்பரில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலுமே வேண்டாம். நம்ம இந்த 60 daysக்கு இதை தான் பண்ண போகிறோம், இதை மட்டும் பண்ணுவோம், இதை மட்டும் டெலிவர் பண்ணுவோம், அவ்வளோதான். வெளியில் ஈஸியாக நம்ம வந்து வேறு சோர்ஸ்க்கு ஈஸியாக நம்ம வந்து மைண்டு டக்குன்னு கரப்ட் ஆகக்கூடாது. நான் இது பண்ணலாம், அது பண்ணலாம், இந்த இது வாங்க போகலாம், அது வாங்க போகலாம், வேண்டாம். வாங்கிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு 2 ஸ்லாப்பில் அழகாக புக் அடிக்க வச்சுட்டு அந்த புக்கை மட்டும் படிங்க, போங்க, எழுதுங்க, வந்துடுங்க. நடுவில் வேறு எந்த மெட்டீரியலும் டைம் இருந்தால் வாங்கி பாருங்கள். ஆனால் இதுவே அதிகபட்சம் தாராளம். மைண்ட் எங்கேயுமே டைவர்ட் ஆகி போகாதீங்க. அப்புறம் வந்து OMRலாம் வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுதான் மறுபடியும் OMRல வந்து இதெல்லாம் நான் வந்து OMRல வந்து Group 1ல மிஸ்டேக் பண்ணல. ஆனால் Group 2 ப்ரிலிம்ஸில் நான் வந்து மிஸ்டேக் பண்ணேன். இந்த Group 2 ப்ரிலிம்ஸ்லையும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ Group 2 ப்ரிலிம்ஸில் நான் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் OMR தப்பு பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ அந்த OMR ஷீட்லலாம் தப்பு பண்ணாதீங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டிஸ்கஷன் வந்து உட்காரணும்.
நீங்கள் டெஸ்ட்டு 3 மணி நேரம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் 1 hour பிரேக் விட்டு டிஸ்கஷன் வைக்கிறாங்க அப்படின்னா டிஸ்கஷனில் வந்து உட்காரணும். டிஸ்கஷனில் வந்து வெல்வர்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தவங்க யூபிஎஸ்சி அட்டன் பண்ணவங்களோ இல்லை ஸ்டாஃபோ தான் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு இந்த இந்த டிஎன்பிசி பேட்டர்ன் பற்றின தெரியும். டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அது எல்லாமே நம்மளால் பண்ண முடியாத ரிசர்ச் ஒர்க்லாம் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து 100% நமக்கு டெலிவர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது டிஸ்கஷனுக்கு நம்ம உட்காரணும். கஷ்டமாக தான் இருக்கும். 8 மணி நேரம் எப்படி உட்காரது, 6 மணி நேரம் எப்படி ஒரே இடத்துல உட்காரதுன்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த டிஸ்கஷனில் உட்கார்றது ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் போக அந்த மித்த இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர்ஸ் வந்து அவங்க சொல்லும் போது இது இந்த ஆன்சர் கேட்டால் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் போது நமக்கு வந்து அந்த டிஸ்கஷனில் உட்காரும் போது ஆல்மோஸ்ட் 400 questions to 300 questions பார்த்த மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகிடும். அந்த புக்கு திருப்பி நம்ம படிக்கவே வேணாம். அந்த புக்கே ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த இப்போ 6th standard புக்குக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா 6th standard புக்கு ஆல்மோஸ்ட் 360 degree கவர் பண்ணிடுவாங்க. விடாத போர்ஷனாக அந்த ஆப்ஷன்ஸில் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. அந்த புக்கே மறுபடியும் ரீகால் பண்ண மாதிரி தான் அந்த டிஸ்கஷன் இருக்கும். ஒரு தடவை படிக்கிறோம், திருப்பி டெஸ்ட்டில் ரீகால் பண்ணுறோம், திருப்பி நமக்கு வந்து டிஸ்கஷனில் உட்காரும் போது 3 times ரீகால் பண்ணதுக்கான சமம். அப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ்லேயே படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஷன் முடிச்சா ஆல்மோஸ்ட் 3 to 4 times ரீகால் பண்ணதுக்கான சமம். அப்போ 4 times ஆல்மோஸ்ட் நம்ம டன், அங்கேயே டன். அதனால நீங்கள் வந்து டிஸ்கஷனும் உட்காரணும். டிஸ்கஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது எல்லாமே சைடில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ரெட் பெனில் சைடில் தப்புனா தப்புன்னு போடுங்க, கரெக்ட்னு போட்டுட்டு நீங்கள் வந்து அதை சைடில் நோட் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணிவிட்டு நல்ல ஹையஸ்ட் மார்க் வர வரைக்கும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் லாஸ்ட்டு முன்னாடி நாள் போகிற வரைக்குமே செல்ஃப் டவுட் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதுதான் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. அதுதான் அதோட அந்த ப்ராக்டிஸ் என்னன்னா தெரியாமலே நல்லா பண்ண வைக்கும் அந்த ப்ராக்டிஸ். அதனால் அந்த ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாமல் 2 days once இல்லை வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. டெஸ்ட் சீரிஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நிறைய டெஸ்ட்டுமே அலர்ஜிக் மாதிரி தான். நிறைய டெஸ்ட்டுமே தேவையில்லை, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். சும்மா டெஸ்ட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆன்சரை கீழே நான் வந்து எவாலுவேட் பண்ணலை, தப்பு என்னன்னு பார்க்கல, தப்பு ரெக்டிஃபை பண்ணலைன்னா அது வேஸ்ட்டு. டெஸ்ட் எடுத்ததுக்கே வேஸ்ட்டு. அப்போ டெஸ்ட் பார்க்கணும், ஓரளவுக்கு டெஸ்ட் எடுக்கணும். ஓரளவுக்கு வாரத்தில் 1 டெஸ்ட்டு, வாரத்தில் 2 டெஸ்ட்டாவது எடுக்கணும். ஆன்சர்ஸ் செக் பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும், டிஸ்கஷன் உட்காரணும், டிஸ்கஷன் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். சும்மா டெய்லி டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு இருக்கேன், ஆன்சரே நான் செக் பண்ணலைன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். அது ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக தான் டெஸ்ட் எழுதுறோம். அதனால் அதையும் பார்த்துக்கணும். டெஸ்ட்டு மட்டும் உட்காந்து எழுதிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பியர் டு பியர் டிஸ்கஷன் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு இது தெரியல, நம்ம பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அவங்க ஜியாகிரஃபியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அப்போ மாற்றி கேட்கும் போது நமக்கே தெரியாது. நம்ம ஒரு மெயின்ஸ்லலாம் ரொம்ப மோசமான ஆன்சர்ஸ்லாம் எழுதியிருப்போம். அவங்களுக்கு பார்க்கும்போது சிரிச்சிருவாங்க, இதெல்லாம் ஒரு ஆன்சரா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அப்போ நம்ம எவாலுவேட்டர் இவ்வளோ மோசமாக நம்ம எழுதியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம இந்த அவமானம்லாம் நமக்கு மெயின் எக்ஸாமில் வந்துடக்கூடாது. அப்போ முன்னாடியே நம்மளால எவ்வளோ ரெக்டிஃபை பண்ண முடியும் அவ்வளோ ரெக்டிஃபை பண்ணணும். அவங்க நமக்கு சொல்லுவாங்க இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும், இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணவே மாட்டோம். அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு அதுவே எவாலுவேட்டர் சொன்னால் கஷ்டமாக போயிடும். அதனால நம்ம அதை முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பியர் டு பியர் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கணும். நிறைய ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நமக்கு நாலேஜே வந்து கெயின் ஆகும். நம்ம ஒரு ஃபேக்ட் படிச்சிருப்போம், ஒரு ஃபேக்ட் சொல்லி கொடுக்கும்போது 2 ஃபேக்டாக நமக்கு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க, 2 ஃபேக்ட் நமக்கு கெயின் ஆகும். ஸோ அதனால் சொல்லிக் கொடுக்குறது இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எல்லாருமே ஓடுறோம். சொல்லிக் கொடுக்கறதுனால பிரச்சனையே கிடையாது. ஆனால் சொல்லிக் கொடுக்குறதே எஃபெக்டிவாக மிஸ்கைடன்ஸ் நிறைய பேர் பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் வந்து போயிடாதீங்க. கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்குற தப்பு கிடையாது. ரேஸில் எல்லாருமே தான் ஓடணும், எல்லாருமே தான் கூட்டிகிட்டு போகணும். எல்லாருமே இது வந்து ஹெல்தி காம்படிஷன் மாதிரி தான், எல்லாருமே தான் ஓடணும். ஆனால் ஃபிட்டாக இருக்கிறவங்க அவங்க எடுத்துப்பாங்க. அது நம்ம எல்லாம் ஓடுறது நம்மளோட பொறுப்பு. எல்லாருமே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடும்போது நமக்கும் 4 விஷயம் நம்மளும் கற்றுப்போம். லேர்னிங் வந்து என்னைக்குமே ஸ்டாப் ஆகக்கூடாது. நம்மளும் லேர்ன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நம்மளோட ஸ்கில்லுக்கு தெரியாத ஸ்கில் கூட அவங்கக்கிட்ட இருக்கும், அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் ப்ரிலிம்ஸோட க்ரக்ஸ். நீங்களும் ப்ரிலிம்ஸ் வந்து 2020யும் சரி நல்லா பண்ணுங்கள். கிவ் அப் பண்ணாமல் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப தேவை. கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம். கூலாக ரொம்ப பேஷண்ட்டாக போயிட்டு காமாக போய் எழுதிட்டு வாங்க. வந்துட்டதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. போகிறதுக்கு முன்னாடி 1 hour காமாக வச்சுட்டு போங்க. வீட்டில் பேரண்ட்ஸுமே வந்து ஆல் தி பெஸ்ட்டு, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுமே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமாக கூலாக போயிட்டு எழுதிட்டு வந்துடுங்க. அதான் ப்ரிலிம்ஸோட க்ரக்ஸ்.